السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான சஃபர் மாதத்தின் இரண்டாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் ஒன்று சென்றிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நமக்கு செய்திருக்கின்ற அருள் கொடைகளை எண்ணி பார்த்து அவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் 51வது அத்தியாயம் சூரத்து தாரியாத் அதிலே 21வது வசனத்திலே வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளால் பல சான்றுகளை நாம் வைத்திருக்கின்றோம், பல அத்தாட்சிகளை நாம் வைத்திருக்கின்றோம், நீங்கள் அவற்றை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். மனிதனுடைய உடல் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் 5000த்திற்கும் மேற்பட்ட அருள் கொடைகளை அல்லாஹ் வைத்திருப்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். சில அருள் கொடைகளை வெளிப்புறமாகவும் சில அருள் கொடைகளை மறைமுகமாகவும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எந்த உறுப்புகளை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட, நமக்கு அது அற்பமாக தெரிந்தாலும் கூட, அவைகளிலே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் வெளிப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தலையில் வளரக்கூடிய முடியாக இருக்கட்டும், நகங்களிலே கை விரல்களிலே வளரக்கூடிய நகங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அல்லாஹ் அற்புதங்களை வைத்திருக்கின்றார். தலையை உடைத்து பார்த்தால் நம்முடைய முடி அங்கே கொத்து கொத்தாக இருக்காது. முடியை சிரைக்க சிரைக்க வெட்ட வெட்ட அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். நகங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் வாரத்திற்கு ஒரு முறை நகத்தை வெட்டினாலும் கூட மறுவாரம் அந்த நகம் வளர்ந்து விடக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். இப்படியாக மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகள் அல்லாஹ் நமக்கு மூளையை வைத்திருக்கின்றார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் மூளைகளை வைத்திருக்கின்றார். ஆண்களுடைய மூளையை நாம் எடுத்துக்கொண்டால் 1
336 கிராம் தான் அந்த மூளையின் எடை. பெண்களின் மூளையை நாம் எடுத்துக்கொண்டால் 1 கிலோ 198 கிராம் தான் பெண்களின் மூளை. இந்த மூளைக்கு நிகராக உலகத்தில் கணினிகள், கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவ்வளவு மெமரி பவர் கொண்டதுதான் மனிதனுடைய மூளை. உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், சில படைப்பினங்களை பார்த்து, சில பொருட்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம். எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான டன்களை சுமந்து கொண்டு வானத்தில் பறக்கின்ற விமானங்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம். பல டன் எடையுள்ள பொருட்களை சுமந்து கொண்டு ஆயாக தண்ணீரிலே செல்லக்கூடிய கப்பல்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம். ஆனால் அதை உருவாக்கிய மனித மூளையை நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கின்றோமா? விமானம் மனிதனை கண்டுபிடித்ததா? மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தானா என்றால் மனித மூளைதான் விமானங்களையும் மற்ற வாகனங்களையும் கண்டுபிடித்தது. அப்ப மனித மூளைதான் ஆற்றல் மிக்கது என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, மனிதனுடைய கண்கள் இருக்குத, கண்களுக்கு நிகரான கேமரா, புகைப்பட கருவி உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எத்தனையோ காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய மூளையிலே அது பதிவாக்கி வைக்கப்படுகிறது. நாம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் அது ஞாபகத்திற்கு வருகிறது. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்த அத்தாட்சிகள், அற்புதங்கள், அதிசயங்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நம்முடைய உடல்ல ஏகப்பட்ட ராஜ உறுப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு 3 உறுப்புகளை மாத்திரம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஒன்று நம்முடைய காது, இரண்டாவது கண், மூன்றாவது உள்ளம். இந்த 3ஐயும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். திருக்குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் சூரத்துல் இஸ்ரா, அதிலே 36வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நம்முடைய செவி, நம்முடைய பார்வை, நம்முடைய உள்ளம், இவைகளை பற்றி மறுமை நாள் ஆகிரத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். சிறுநீரகங்கள் இருக்கிறது, வாய் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, பற்கள் இருக்கிறது, உள்ளுறுப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஆனாலும் அதில் குறிப்பாக 3 உறுப்புகள், நம்முடைய காதை பற்றி, நம்முடைய கண்களை பற்றி, நம்முடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த 3ஐயும் முறையாக யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். முறை தவறி யாரெல்லாம் அதை பயன்படுத்துகின்றார்களோ அவர்களெல்லாம் வணிகத்து நாசத்தின் பக்கம் செல்வார்கள். உலகத்தில் நாம் பார்த்து வருகின்றோம். இன்னைக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கை தொலைபேசி, எதிர்முறையிலே ஒரு பெண் பேசுகின்றார், குரல் அழகாக இருக்கிறது, அதை நாம் செவிமடிக்கின்றோம். காது அந்த தவறை செய்கிறது. இரண்டாவதாக அவளை பார்ப்பதற்கு நாம் நாடுகின்றோம், கண்கள் தவறு செய்கிறது. மூன்றாவதாக நம்முடைய உள்ளம் என்ன நினைக்கிறது, அவளை அடைந்தால் என்ன, அவளை நாம் அடைந்து கொண்டால் என்ன, உள்ளம் நாடுகிறது, மற்ற உறுப்புகள் அதை செயல்படுத்தி வைத்து விடுகிறது. அப்ப முறையாக செவிகளையும் கண்களையும் உள்ளங்களையும் நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது வழிகேட்டின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கதுருன் நிஅமதி பாத ஸவால். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருள்கொடைகளின் மகத்துவம், கண்ணியம், மரியாதை எப்ப நமக்கு தெரியும் தெரியுமா? பாத ஸவால், அது நம்மை விட்டும் சென்ற பின்னால். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பழமொழி சொல்வாங்க,
கண் பார்வை போன பின்னால் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். இருக்கிற வரைக்கும் சூரிய பகவானை அவர்கள் வணங்க மாட்டாங்க. கண் பார்வையெல்லாம் போன பின்னால சூரியனை வணங்கலாமா, சந்திரனை வணங்கலாமா என்று அவர்கள் சொல்வார்கள். ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். அதை போன்றுதான் இந்த அரபு பழமொழி சொல்கிறது, கண்கள்ல பார்வை இருக்கிற வரைக்கும், காதுகளிலே செவிப்பலன் இருக்கின்ற வரையிலும் ஒரு மனிதன் நல்லவற்றை கேட்போம், நல்லவற்றை பார்ப்போம் என்று அவன் எண்ணவே மாட்டான். செவிக்குத்தன்மை வந்த பின்னால், குருட்டுத்தன்மை வந்த பின்னால் குரான படிக்கலாமா, ஹதீஸ படிக்கலாமா, 4 பேருடைய பயான கேட்கலாமா, 4 பேர் குரான் ஓதுற கேட்க முடியாம போயிட்ட, கை கால்லாம் செயல் இருந்த பின்னால பள்ளிவாசலுக்கு போகலாமா, ஹஜ்ஜிக்கு போகலாமா, உம்ராவுக்கு போகலாமா, கையில துட்டு இருக்கிற வரைக்கும் நல்ல வழியில செலவழிக்கிறது இல்லை, எல்லாமே தீர்ந்த பின்னால அதான் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறாம. இதனால என்ன பயன் இருக்கிறது? அல்லாஹ் தந்த அருள்கொடை நம் கரத்தில் இருக்கும் காலமெல்லாம் நம்மால் முடிந்த நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். கண்களிலே பார்வை இருக்கின்ற வரையிலோ நல்லவற்றை நாம் பார்க்க வேண்டும், நல்லவற்றை நாம் படிக்க வேண்டும். காதுகளிலே செவித்திறன் இருக்கின்ற வரையிலோ நல்லவற்றை நாம் செவிமடுக்க வேண்டும். அது போன பின்னால் என்னதான் செய்தாலும் கூட அவைகள் திரும்ப வருவது சிரமம் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயம் சூரத்துல் நஹல் அதிலே 18வது வசனத்திலே சொல்லுகின்றான், அல்லாஹ் தந்த அருள்கொடைகளில் ஒன்னே ஒரு அருள்கொடை, அதை எடுத்து நீங்கள் சிந்தித்தாலும் கூட அதை நீங்கள் எண்ணி முடிக்கவே முடியாது. முடியை நாம் எடுத்துக்கொள்வோம். எத்தனை பேருக்கு முடி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது? என்னமெல்லாமோ தலையை பார்க்கிறாங்க, தலையில முடி வளர மாட்டேங்குது. எவ்வளவு செலவு செஞ்சு பார்க்கிறாங்க, வளர மாட்டேங்குது. அப்ப அது ஒரு அருள்கொடை. என்னமெல்லாமோ எங்கெல்லாமோ போய் பார்க்கிறாங்க, இழந்த பார்வையை நீக்க முடியவில்லை, இழந்த சரித்திரனை நீக்க முடியவில்லை, செயலிழந்து போன சிறுநீரகத்தை மறுபடியும் செயல்பட அவர்களால் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் தந்த அருள்கொடை அது நம்மை விட்டும் நீங்கிவிட்டால் என்னதான் நம்ம குட்டி இருந்தாலும் கூட செலவழித்து அவைகளை மீட்கலாம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை மீட்கவே முடியாது. காலம் என்பது அது பொன் கொண்டது என்று சொல்வார்கள். பொன் கொண்டது அல்ல. பொண்ணு தொலைந்தா கூட பொண்ணை நம்ம சம்பாதிச்சுக்கலாம். காலம் என்பது உயிரை போன்றது. உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மை விட்டும் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அது போனதுதானே தவிர கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஒரு சென்று போன ஒரு வினாடியை கூட நம்மால் நிச்சயமாக சம்பாதிக்க முடியாது. அப்ப காலம் என்பதும் ஒரு அருள்கொடை தான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு காலத்தை வீணாக்குகின்றோம். வீணான பேச்சுக்கள், வீணாக ஊர் சுற்றுவது, வீணான செயல்களிலே ஈடுபடுவது, அந்த காலங்களை பற்றியும் மறுமை நாள் ஆகிரத்திலே அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருள்கொடை என்ற ஒண்ணுமே இல்லையமாக சில பேர் அந்த நபர்கள்ட்ட போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் தார, 2 கண்ண ஒரு கண்ணை கூடு, யாராவது கொடுப்பார்களா? 10 லட்சத்தை வாங்கி கொண்டு கோடி கொடுத்தாலும் கூட நான் இறந்த பின்னால்தானே என் கண்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கிற வரையிலும் என் கண்கள் எனக்குத்தான் சொந்தம். கோடி தாரனப்பா, கோடி மதிப்பில் உள்ள கண்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். கோடிக்கணக்கான சொத்துக்கள் பெரும்பான்மையில சிறுநீரகங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். அவைகளை நாம் என்றைக்காவது எண்ணி பார்க்கின்றோமா? கேட்டா அல்லாஹ் எனக்கு எதுவுமே தரல, ஒண்ணுமே தரல, நான் ஏழையா இருக்கிறேன், பிச்சாண்டியா இருக்கிறேன் என்றெல்லாம் புலம்பக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் திருக்குறான்ல 8 இடங்களிலே திரும்ப சொல்லுவார், வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய 2வது ஜனாதிபதி. ஒரு காலகட்டத்தில்
உருவிய வாளோடு மக்காவிலே திரிந்தவர், பெருமானாருடைய தலையை வெட்டி எடுப்பதற்காக 100 ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டு மக்காவிலே பெருமானாரை தேடியவர் அந்த உமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகி கிடைக்கிறார்கள். அதே வாளை கையில் வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவரை நான் கொலை செய்வேன் என்று விரட்டியவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் சொல்வார்கள், உமருல் ஃபில் ஜன்னா, உமர் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர். அவர் ஒரு வீதியிலே செல்வாரையானால் எதிர் திசையிலே ஷைத்தான் வருவாரையானால் உமரை பார்த்து ஓடி விடுவான் என்று சொல்கின்ற அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களின் ஆட்சி காலத்துல தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு ஒரு காட்டின் வழியாக செல்கிறார்கள். ஒரு மரத்தடியில ஒரு முதியவர் படுத்து கிடக்கிறார். எல்லா வகையான நோய்களும் அவருடைய உடம்பிலே காணப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் நண்பர்களை பார்த்து சொன்னார்களாம், தோழர்களே, இவரிடத்திலும் அல்லாஹ் அவருடைய அருள்கொடையை பற்றி விசாரிப்பான் என்று சொன்னார்கள். அப்ப தோழர்கள் கேட்டாங்களாம், ஜனாதிபதி அவர்களே, அவர்கிட்ட தான் எல்லா நோய் இருக்குத, நோயோட படுத்து கிடக்கிறாரு, இவற்றை என்ன அருள்கொடை இருக்கிறது, இவற்றை என்ன அல்லாஹ் விசாரிப்பா என்று கேட்கின்ற பொழுது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லா நோய் இருக்கத்தான் செய்யுது, ஆனா சிரமம் இல்லாமல் சிறுநீர் கிடைக்கிறார், சிரமம் இல்லாமல் சிறுநீர் கிடைக்கிறார். அது ஒரு பெரிய அருள்கொடை இல்லையா? ஒரு நாள் நீர் கெடுப்பு வந்தா எல்லா வேலையும் ஸ்டாப் ஆகிறது, ஒரு வேலையும் செய்யறது இல்லை. நீர் போக மாட்டேங்குது, நீர் கடுக்குது, சொட்டு சொட்டா விழுது, டாக்டர்கிட்ட போனா அந்த செக்அப் பண்ணணும், இந்த செக்அப் பண்ணணும், வீட்டையே விட்டு ஒரு நாளைக்கு ஒழுங்கு போகணும். அப்ப எவ்வளவு பெரிய அருள்கொடை! ஒரு நாளைக்கு நாம் நினைத்த நேரமெல்லாம் சிறுநீர் கழிக்கின்றோமே, மலம் கழிக்கின்றோமே, நாம் குடிக்கின்ற தண்ணீரை நாம் சிரமம் இல்லாமல் விழுங்குகின்றோமே, நாம் சாப்பிடுகின்ற உணவை வென்று நாம் விழுங்குகின்றோமே, அது எல்லாம் அருள்கொடை இல்லையா? வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருள்கொடைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.